வணக்கம். நாளை மறுதினம் புதன்கிழமை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்று அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ராஜ்மோகன் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது இதற்கான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் பள்ளிகள் திறப்பது தேதி மாற்றம் குறித்து முதலமைச்சருடன் ஆலோசிக்கப்படும் என்றும் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகிறது. புதிய பாடத்திட்டம் தொடர்பாக ஆசிரியர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் தற்பொழுது அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்புகள் வரை புதிய பாட புத்தகங்களும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நாளை மறுதினம் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் 11ஆம் வகுப்பிற்கான சேர்க்கை உடனடியாக ஆரம்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று 12ஆம் வகுப்புகளுக்கான தற்பொழுது சிறப்பு வகுப்புகள் ஒவ்வொரு பள்ளிகள் வாயிலாக தற்பொழுது நடத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்தோமேனால் பள்ளி கல்வித்துறையை மேம்படுத்துவது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளும் அதே போன்று மேம்பாடு தொடர்பான பணிகளும் நடைபெறும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிட்டதற்கு உடனே அவர்களுடைய சான்றிதழ்களை அந்தந்த பள்ளிகள் வாயிலாக தருவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு செய்தியாளர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது.